அஜித் இப்ப மும்முரமா குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிட்டு வராரு. இதுக்கிடையில விடாமுயற்சி படத்திலையும் நடிக்க இருக்காரு. இதனால ஏகே நடிப்பில் அடுத்தடுத்து 2 படங்கள் வெளியாக இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில உச்சகட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. நிலையில ஏகே அடுத்து நடிக்க இருக்கிற படம் குறித்த லேட்டஸ்ட் தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்தடுத்து இளம் இயக்குநர்களோட கூட்டணி அமைத்துட்டு வரும் அஜித் தனது 64வது படத்துக்காக சிறுத்தை சிவா கூட இணைய இருக்காரு. ஏற்கனவே ஏகேவை வைத்து வீரம், விஸ்வாசம், விவேகம் ஆகிய படங்களை இயக்கிய சிறுத்தை சிவா 5வது முறையாக அஜித்தை வைத்து ஏகே 64 படத்தை இயக்க போறதாக சொல்லப்படுது. இந்த நிலையில லேட்டஸ்ட் தகவலாக ஏகே 64 படத்தை மோகன் ராஜா இயக்க இருக்கிறதாக பிரபல பத்திரிகையாளர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஜெயம், வேலைக்காரன், தனி ஒருவன் பல ஹிட் படங்களை கொடுத்த மோகன் ராஜா கூறிய கதை அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சு போனதாகவும் அதனாலேயே அவரின் இயக்கத்தில் ஏகே 64 படத்துல நடிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இணையத்தை வைரலாகிட்டு வருது. அஜித்தின் சக போட்டி நடிகரான விஜய் தளபதி 69 படத்தை தொடர்ந்து சினிமால இருந்து விலகி முழு நேர அரசியல்ல ஈடுபட போறாரு. இதனால போட்டியே இல்லாம திரையுலகில கெத்து காட்டி அடுத்தடுத்த படங்கள்ல அஜித் கமிட் ஆகி இருக்கிறதாக சொல்லப்படுது. மேலும் மோகன் ராஜா இயக்கத்தினை தொடர்ந்து சிறுத்தை சிவா இயக்கத்திலையும் அஜித் ஒரு படத்தை நடிக்க போறதாக சொல்லப்படுது. இந்த படங்கள்ல கேப்டனின் மகன் சண்முக பாண்டியனை முக்கிய ரோல்ல நடிக்க வைக்கிறதுக்கு யோசனை செய்துட்டு வராங்களாம். கேப்டன் மறைவுக்கு பிறகு அவரது மகன் திரைத்துறையில் ஜெயிக்க பலரும் உதவி செய்துட்டு வராங்க. சைலண்டாக அஜித்தும் உதவி செய்துட்டு வர்றதாக சொல்லப்படுது. இன்னும் இதனை பற்றிய அதிகாரபூர்வமான செய்தி எதுவும் வெளியாகல. தற்பொழுது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிட்டு வராரு. இதோட முதல் ஷெட்யூல் நிறைவடைந்ததை தொடர்ந்து விடாமுயற்சி ஷூட்டிங்ல கலந்து கொள்ற முடிவுல இருக்காரு அஜித்.